இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா பலத்தினாய் வா வா வா. 10வது படிக்கிற என் சந்தோஷ்குமார் ஒரு வினா ஒன்று எழுப்பியிருக்காரு. கொஞ்சம் சுருக்கமாக அந்த வினாவை பற்றி சொல்கிறதுனா, இணையத்தில் பயனுள்ள முறையில் பொழுதுபோக்க தாங்கள் கூறும் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் யாவை? இப்போ இணையம் பலவிதமான செயல்பாடுகள் உடையதாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் சொல்லுவோம், மனமகிழ் நிகழ்வுகள், அது வாழ்க்கையில் ரொம்ப தேவை தான். ஒரு காலத்தில் ட்ராமா போய் பார்த்தோம், வெளியில் போய் பார்த்தோம், சினிமா வெளியில் போய் பார்த்தோம், இன்றைக்கி இங்கேருந்தே பார்த்துக்க முடியுது. அப்படிங்கிற நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு செயல் தான், சந்தேகமே கிடையாது. மனிதர்களுக்கு ஓய்வும் தேவை, ஓய்வுக்கு தேவையான நல்ல கேளிக்கைகளும் தேவை அப்படிங்கிறது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். சாப்பிடும்போது சாதம் இவ்வளவு சாப்பிடணும், அதில் சாம்பார் இவ்வளோ விட்டுக்கணும், ரசம் இவ்வளோ விட்டுக்கணும், மோர் இவ்வளோ விட்டுக்கணும், காய் இவ்வளோ வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த ஒழுங்குமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே இவ்வளோ காய்கறியை மட்டும் வச்சு சாப்பிட்டு போகிறதில்ல. அல்லது இன்றைக்கி நான்வெஜ் வச்சாங்கன்னா வெறுமனே மட்டன் மட்டும் சாப்பிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. எல்லாத்தையுமே நம்மளை வரைமுறைப்படுத்தி கொண்டோம் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் டீச்சிங்கில் சிலது புரிகிறது, சிலது புரியாமல் இருக்குது. எது பெஸ்ட்டு ஆன்லைன் டீச்சிங்காக இருக்கும்னா, ஆசிரியர்கள் இருக்கணும். ஆன்லைன் டீச்சிங் ஆசிரியரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நடக்கும் பொழுது எது புரியலையோ அதை பற்றி ஆசிரியர்கிட்ட உடனடியாக கேட்க முடியும். இது மாதிரி ஆன்லைன் டீச்சிங் இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் மேம்படுத்த, சில இடங்களில் ஏற்கனவே ஆசிரியர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இது நடக்குது. அப்படி இல்லாத இடத்துங்களாம் ஆசிரியர் பக்கத்தில் இருக்கணும். அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்களோ ஆன்லைன் டீச்சிங்கில் அதை பற்றின பூரணமான புரிதல் ஆசிரியருக்கு இருக்கணும். அப்போ மாணவர்களுடைய கேள்விகளை அவர் தெளிவு கொடுக்க முடியும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்லைன் டீச்சிங் இன்றைக்கி அன்அவாய்டபிள்னு ஆகிக்கிட்டு இருக்குது. கேளிக்கையே இப்போ எனக்கு தெரிந்த 9வது படிக்கும்போது, இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே கேம்பிரிட்ஜில் போய் அவர் படிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். 9வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் செஸ் ஆன்லைனில் ஜெக்கோஸ்லோவேக்கியை சேர்ந்த ஒருத்தர் கூட விளையாடுவார். ஆன்லைனில் கேட்பார், ஹூ இஸ் ரெடி டு ப்ளே செஸ் அப்படின்னு. உடனே அவர் அங்கேருந்து பார்த்துட்டு ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கிறேன், அவங்க 2 பேரும் விளையாடுவாங்க. இது ஆன்லைனில் உள்ள ரொம்ப பயனுள்ள ஒரு கேளிக்கை. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த ஆன்லைன் வந்ததில் அல்லது யூடியூப் வந்ததில் பல பேருடைய அறிவுத்திறன், அவர்களுடைய கேளிக்கை மற்றவர்களுக்கு தரும் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி உணர முடியுது. ஒரு காலத்தில் ஒரு சினிமாவில் திரைப்படத்தில் பாடுறதுக்குன்னு சொல்லி ஆட்களை தேடி போகணும். ஆனால் இன்றைக்கி இந்த ஆன்லைனில் அவங்க காம்படிஷன் நடத்துறதில் எவ்வளவு திறமையுள்ள இளைஞர்கள் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற வரம், சந்தேகமே இல்லாமல். அப்போ பார்வையாளர்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி நமக்குன்னு வரைமுறை வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி நம்ம நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு என்று எந்த அளவிற்கு ஆன்லைனை பயன்படுத்தணும், இணையத்தை பயன்படுத்தணும், நம்முடைய கேளிக்கைகளுக்காக எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், நம்முடைய மன சாந்திக்காக நிம்மதிக்காக ஒரு ஹாஸ்யத்தை பார்க்கணும். வடிவேலு ஹாஸ்யத்தை பார்த்துட்டு இவங்க நூயின்னு சொல்லி பெப்சியில் பெரிய பதவியில் இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு பெண்மணி. அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, மனசு ரொம்ப சுமையாக இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் வடிவேலுடைய காமெடியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போவேன்னு சொன்னாங்க. அது நடிகர் வடிவேலுடைய சமுதாயத்துக்கு செய்கிற மிகச்சிறந்த பணி. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெற்றோர் ரொம்ப ஓவராக நீ எதுவுமே பார்க்கக்கூடாது, படிப்பத்தவர் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் பெற்றோருக்கு வழிகாட்டணும். அப்படி இல்லை, ஓரளவு எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய இதிலேயே லேப்டாப் முன்னாடியே நம்ம முழியிடக்கூடாது. இன்டோர் கேம்ஸ் இருக்க மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் இருக்குதுன்னு அந்த காலத்துலேயே சொன்னாங்க. கேரம் போர்டு இன்டோர் கேம், செஸ்ஸு இன்டோர் கேம், ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்கெட்பால் அவுட்டோர் கேம், அதுவும் நமக்கு தேவை. அதே மாதிரி தான் இந்த இணையத்தை பார்க்குறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். சுருக்கமாக சொல்கிறதுனா, இணையம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இணையம் சம்மந்தப்படாததாக இருக்கட்டும், நம் வாழ்வில் நமக்கு தேவையானவை என்ன என்பதனை பற்றிய சரியான புரிதலோடு அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் வாழ்வை வரையறைத்து கொள்ள வேண்டும். சரியா? ஒளி இழந்த